அருள்வாள் அம்மன் கதை பாடு ஒரு காலத்திலே அங்கே அம்மையப்பருடைய ஆலயம் அந்த முப்பந்தரத்திலே பலசபதி நகரத்தில் 4 வருடத்தார்கள் ஆண்டு வருகின்ற பலசபதியிலே அம்மையப்பனுடைய ஆலயத்தில் சக்தி சிவனுடைய ஆலயத்தில் அம்மையப்பன் என்றால் ஆண்டவனாகிய சிவபெருமானும் ஆதிசக்தி ஆகிய பார்வதியும் அங்கே வீட்டிருக்கின்ற திருத்தலம் அல்லவா அந்த அம்மையப்பனுடைய ஆலயத்திற்கு 6 கால பூஜை செய்வது யார்? அந்தன வேதியர். ஆமா, என 4 வேதங்களும் ஓதுகின்றவர் அந்தனர் பிராமணன் அல்லவா. அப்பேற்பட்ட அந்தன வேதியரானவர் அந்த அம்மையப்பனுடைய ஆலயத்திலே 6 கால பூஜை நடத்துகின்றார். அந்த காலத்திலே அங்கு பிரம்மாலயம், சத்தியாலயம், சிவாலயம், விஷ்ணு ஆலயம், இப்பேற்பட்ட ஆலயங்களிலே அம்மையப்பனுடைய ஆலயத்தில் தாசிகள் திருநடனம் புரிவது வழக்கம் அந்த காலத்திலே. இப்படியாகவே அம்மையப்பன் கோயில் பூசை பண்ண அந்த தாசி அவள் நடனமா நடனம் புரிகிறார். ஒரு நாள் தனத்திலே பூஜை பண்ணுகிற வேதியரானவர் தாசியினுடைய அழகை கண்டார். இது தாசி என்று அறிந்தாரா? அறிந்தானே. வேதியர் அழகியதை நினைத்து ஆசை கொண்டார். அழகிலே மயங்கிட்டானே. கோயிலுக்கு பூஜை பண்ணுகிற வேதியர் திரு நடனம் ஆடுகின்ற தாசி மேலே ஆசை கொண்டு அந்த பொழுதினை அந்த அம்மையப்பனுடைய ஆலயத்தில் படி அழிந்து விட்டு அந்த பொழுதிலே எங்கே வருகிறார்? அங்கே தாசியுடைய அரண்மனைக்கு, அங்கே தாசியுடைய அரண்மனைக்கு அந்த தனிமனையோர் வேதியதும் என்ன மூஞ்சி கருகளில் மூஞ்சி கருகளில் முழச்சாம வேளையிலே தாசியுடன் அரண்மனைக்கு அந்த தனிமறைகள் வேதியரும் ஊரணைந்து நேரத்திலே ஒருவருக்கும் தெரியாமல் வருகின்ற நேரத்திலே
அரசிலே இருக்கிறா. ஒரு நாள் இந்த வேதியர் நம்மளுடைய அரண்மனைக்கு வரமாட்டாரு. என்ன காரணத்தோட புதுசா இவர் வாராரு. ஆமா, அவரு சிரிச்ச முகத்தோடு வருகிறார் வேதியர். ஆமா, வேதியரை கண்ட போது மாறு கண்டு தாக்கிடவே வாருங்க வேதியரே, அன்பு வார்த்தை பேசி அரண்மனைக்கு தன்னை அழைத்தார். மகள் தாசி அவள் கை பிடிக்க 1000 பொன், அவள் மார்பிடிக்க 1000 பொன், அவள் சிரிச்சானா 1000 பொன் தரணும். ஆமா, உங்ககிட்ட வந்து பேசணும்னா என்ன தரணும் தெரியுமா? என்னையா? கை 1000, மெய்க்காயிரம், வாய்க்காயிரம் தரணும். கரம் பிடிக்க 1000 பொன், 1000 பொன். இப்படியாக தாசியின் மயக்கத்திலே தனிமலையோர் வேதியன் அந்த மாறு கண்ணு தாக்கிழவியானவள் ஒரு நாள் தரத்திலே நல்ல வெத்திரையில் மை தடவி வேதியருக்கு தான் கொடுத்தார். வெத்தில மை தடவி வேதியருக்கு கொடுத்த போது தாக்கிழவி வெத்திரையில் மறையோர் வேதியரோ தாசியுட மயக்கத்தாரே சொத்து சுகம் இழந்தார், கைய பொண்ணு பொருள் இழந்தார். இப்படி இருக்கும்போது என்ன காரணங்கள் நடக்குதையா? தாசியிடத்தே உறவாட வேண்டும் என்று ஒரு நாள் தளத்திலே வெற்றிலையிலே மைய தடவினார். இந்த மைய மயக்கத்திலே தந்த வேதியரானவர் பொன் பொருளை எல்லாம் வாரி வழங்குகிறார். யாரிடத்திலே? மாறு என்று தாய் கிழவி மடி நிறைய பொண்ணுகள் எல்லாம் வாங்குகிறார். இப்படியாகவே அந்த வேதியரானவர் சொத்து சுகத்தை இழந்தார், பொன் பொருளை இழந்தார். ஒரு நாள் தினத்திலே கொடுக்க பொன் இல்லை. அம்மையப்பன் ஆலயத்திலே உண்டான உடைமைகளை அத்தனை இழந்தார். இப்படியாக சொத்து சுகத்தை இழந்து அம்மையப்பன் ஆலயத்திலே உண்டான உடைமைகளை இழந்து என்ன ஒரு நாள் தினமதியே வெள்ளிக்கிழமையில் கோயிலை அரண்மனையில் காசு இல்லை, மறையோர் வேதியரோ அதற்கு கடன் கொடுக்க ஆளும் இல்லை, கொடுக்க போதில்லை. ஏகி வரர் வேதியரோ அந்த மாறு கண்டு தாக்கிறது அரண்மனைக்கு வரபோது வேதியர் வருகிறார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.